ஆல் இந்தியா ரேடியோ நாடக விழா விழாவின் 5ஆம் நாளாகிய இன்று ஆகாசவேலி நாடகம். எழுதியவர் கே. கணேசன். அமைப்பு சூலூர் கணேஷ். എന്റെ ഈശ്വര, ആരായിരിക്കും? போய் தான் பாத்துட்டு வாயே. അമ്മയെ പാക്കണമാ? ഇല്ലെന്ന് പറഞ്ഞ ഞാൻ തിരിച്ചയച്ചു. யாரது? അറിഞ്ഞില്ല. പിന്നെയും എന്റെ ഈശ്വര. நானே போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. അത് വേണ്ട അമ്മോ, നീ ഇവിടെ തന്നെ ഇരിക്കേ, ഞാൻ തന്നെ പോയി നോക്കിട്ട് വരാം. അമ്മോ, അതേ ആള് തിരിച്ചു വന്നിരിക്കുന്നു. அவருக்கு என்ன வேணுமா? நீ തന്നെ പോയി കേള്. சார், உங்களுக்கு யார் வேணும்? நீ இப்ப வாசிச்சது அமிர்தவர்ஷினி தானே? உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டேன். உன் பேர் அதுதான், அமிர்தவர்ஷினி. உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ராகம். சார், உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு யார் வேணும்? நல்ல கேள்வி கேட்டம்மா. பிரின்சிபால் அம்மா எப்படி இருக்காங்க? அடே, என்னம்மா இது, திடீர்னு கதவை சாத்திட்டியே? ஏமா அம்மோ, யாரோ கதவை தட்டுன சத்தம் கேட்டுச்ச. யாரோ ஒரு பைத்தியம் தாத்தா. இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்டா இது சம்பந்தம் இல்லாம வளருது. அப்படியா? யாருன்னாவது கேட்டு வச்சியாமா? மிஸ்டர் மண்டேலா, போதுமா? അമ്മോ, അമ്മോ, എന്താ ഇത്രയും പെട്ടെന്ന് ദേഷ്യം വരുന്നത്? பின்ன என்ன சங்கரா, இங்க டெய்லி 4 பேர் வர்றாங்க. எல்லார்கிட்டயும் பேரு ஊரு விசாரிக்க நான் என்ன ஃப்ரண்ட் ஆபீஸ் அசிஸ்டண்டா? இந்த வீட்டுல வேலைக்காரனுக்கு இருக்கிற மரியாதையில பாதி கூட எனக்கு இல்ல. ക്ഷമിക്കണം സാറേ, സാറ് ചായ കുടിക്കാറ് നേരമായി. ചായ കൊണ്ടുവരട്ടെ? அது ஒண்ணுதான் குறைச்சல் எனக்கு. கொண்டு வா கொண்டு வா, சக்கரை போடாத டீயா கொண்டு வா. അമ്മോ അമ്മോ, ഇവിടെ വരൂ. എന്താ ഈ താത്താവിന് ഇത്രയും ദേഷ്യം വരണ? சங்கரா, சக்கரை போடாத டீ சாப்பிடுற வயசு அவருக்கு. கோபம் வர்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு லைஃப்ல இன்னும் நிறைய இருக்கு சங்கரா. ரைட் நோ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? See you. അമ്മോ അമ്മോ, ഒരു നിമിഷം. അമ്മോ, ഇന്നെങ്കിലും അമ്മയോട് അതൊന്ന് ചോദിക്കുമോ? என்ன நான் சோதிக்கணும்? വേറെ ഒന്നുമില്ല. ആദ്യക്കുമ്പോഴേക്കും മറന്നുമില്ലേ, ഞാൻ ഒരാഴ്ചയായി പറഞ്ഞുകൊണ്ട് തന്നെ ഇരിക്കുന്നു, ഞാൻ ചിദംബരം പോകണമെന്ന്. ஓ, அதுவா? நீ சிதம்பரம் போகணும், அவ்வளவுதானே? அதுக்கு என்ன, நீயும் அம்மா கிட்ட கேட்டுடு. ഞാനോ? വേണ്ട, അത് എന്നെ കൊണ്ട് പറ്റില്ല. എനിക്ക് ഭയമായിരിക്കുന്നു. നീ തന്നെ കേട്ട് പറയൂ. ஓகே, நானே கேட்டு சொல்றேன். அது சரி, சிதம்பரம் போய் நீ என்ன பண்ண போற அத சொல்லு. ആകാശത്തെ പാക്ക പോരെ. എന്റെ അമ്മ, എന്റെ മനസ്സിന്റെ വൃക്ഷവേരുകൾ അവിടെയാണ് ഉള്ളത്. என்ன இது திடீர்னு பொயட்டிக்கா பேசுற? இவ்வளவு நாள் உனக்கு மிருதங்க மட்டும்தான் வாசிக்க தெரியும் நினைச்சேன். கவிதை கூட எழுதுவியா? തമാശ പറയരുതമ്മോ. എത്ര വർഷമായി ഞാൻ സ്വപ്നം കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. എല്ലാ സ്വപ്നം അവസാനിക്കുമെന്ന് ഭയപ്പെടുന്നു. பயமா இருக்கா? ஏ അമ്മോ, വരെ എനിക്ക് കണ്ണിന് നല്ല കാഴ്ചയില്ല. കണ്ണു പോയതൊക്കപ്പുറം ചിദംബരം പോയിട്ട് ഞാൻ എന്ത് കാണാനാ? അവിടെ ഇരിക്കുന്ന നന്ദിയെ തടവി നോക്കാനോ? ഇതെന്താ ഞാൻ ചോദിക്കണു, അമ്മ ചിരിച്ചുകൊണ്ട് പോണു. എന്റെ ഈശ്വര. ஹலோ, ஏன்? ஆமாங்க, பிரின்சிபால் தான் பேசுறேன். ஓ, அந்த சந்திரசேகர் விஷயமா? அதுல ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லைங்க. நீங்க பையனோட அப்பா, உங்களுடைய கவலை எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க பையன் நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த காலேஜ்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் நடந்ததே கிடையாது. மேடம், உங்களை அவசரமா பாக்கணும்னு யாரோ வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. ஹலோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம்.
சந்திரசேகரை நான் டிஸ்மிஸ் பண்ணித்தான் ஆகணும். இப்படியே விட்டு வச்சா காலேஜ் குட்டிச்சவரா தான் போகும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐ எம் சாரி. தேவயானி. யாரு நீங்களா? ஆமா, மேஜர் சந்திரசேகர். எப்படி இருக்க தேவயானி? உட்காருங்க. நான் இப்படி திடீர்னு வந்து நிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல இல்லையா? ஆமா, நான் எதிர்பார்க்கல. ஆனா போன வாரம் ஒரு கனவு கண்டேன். கனவா? என்ன கனவு? கான்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் பெஞ்சில நானும் அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ட்ரெயின் வரும் வரும்னு காத்திருந்து நான் தூங்கி போறேன். திடீர்னு ஒரு ஆள் வந்து என்னை எழுப்பி, நீங்க போக வேண்டிய ட்ரெயின் புறப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். விழிச்சு பாக்குறேன், என் பக்கத்துல அம்மாவை காணோம். ட்ரெயினோட கடைசி வேகன், அப்புறம் கார்டு வேகன் பிளாட்பாரத்தை தாண்டி போயிடுது. கார்டு வேன்ல நீங்க தான் பச்சை கொடி ஆட்டினபடியே நிக்கிறீங்க. அவ்வளவுதான். திடீர்னு விழிப்பு வந்துருச்சு. அப்புறம் தூங்கவே இல்லை. சோ, ஒரு மிலிட்டரி ஆபீசரை ரயில்வே கார்டு ஆக்கிட்ட. தேவயானி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, நாம கான்பூர்ல இருந்தப்போ ம். அம்முவுக்கு 1 வயசுக்குள்ள இருக்கும், ஹரனுக்கு 5 வயசு இருக்கும். ரயில் விளையாட்டு விளையாடும் போது நான் தான் கார்டு. உன்னோட கிரீன் பிளவுஸ் எடுத்துட்டு ஏன் மௌனமாயிட்ட? சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? தேவயானி, பிளீஸ் சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? நியாயம்தான். 20 வருஷமா எதுவும் இல்லாம இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறேல்ல? நீ கேக்குறதும் நியாயம்தான். எதிர்பார்க்காத வேளையில திடீர்னு பூ பூக்கறது இல்லையா? அது போலதான் யார கேட்டுட்டு இதெல்லாம் நடக்குது? இந்த தத்துவ ஒரு உண்மை உடைச்சு சொல்லிடுறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை இந்த நிமிஷம் சந்திச்ச வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யூகிச்சு பார்க்க எனக்கு தைரியம் இல்லைங்க. தேவயானி, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நான் எப்படி மாறணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த 20 வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஊர்ல வந்து லெக்சரர் வேலையை தேடிக்கிட்டு இப்ப பிரின்சிபாலாவும் ஆயிட்டேன். நீங்க என்ன பார்க்க வராட்டாலும் பொண்ணுங்கிற பாத்தத்துக்காக அம்மாவை என்னைக்காவது பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்திருக்கீங்க. சோ, நீ போட்ட கணக்கு சரியாத்தான் முடிஞ்சிருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவளாச்சே நீ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஏன் சிவா? மேடம், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் டைம் ஆயிடுச்சு. இத வந்துடுறேன். சிவா, ஒரு நிமிஷம். என்னங்க, ஆ? இந்த பையன் என்னுடைய ஸ்டூடெண்ட். யார் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். ஆஹா, தெரியலையே. சரிதான். சிவா, நீ போ. தேவயானி, அப்போ நான் சொன்னது? இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லல. நான் கேட்டதுக்கும் பதில் இல்ல. நீங்க தயவு செஞ்சு வீட்டுல போயிருங்க. நான் மத்தியானம் வந்துடுறேன். ஆ, அப்போ அம்மு கிட்ட நான் யாருன்னு சொல்றது? அப்பான்னு சொல்லுங்க. ഇന്നലെ വന്ന അതേ ആള് തന്നെ. ആ സാറേ, സാർക്ക് ആരെ കാണണം? ஆ, நான் பிரின்சிபாலுக்கு ரொம்ப வேண்டியவன். പേരെന്താ? மேஜர் சந்திரசேகர். ആ എന്നാലേ ഇപ്പൊ വീട്ടിൽ ആരുമില്ല. അമ്മ കമ്പ്യൂട്ടർ ക്ലാസ്സിലേക്ക് പോയി, താത്ത പോസ്റ്റ് ഓഫീസിലേക്ക് പോയി. അത് പോട്ടെ, പ്രിൻസിപ്പൽ അമ്മാവുക്ക് നിങ്ങൾ എന്താകണം? அந்த அம்மாவோட புருஷன்பா நானு. എന്താ പറഞ്ഞത്? സാർ സാർ പറയുന്നത് സത്യമാണോ? ஆமாப்பா. ഓ, എന്നോട് ക്ഷമിക്കണം സാറേ, എന്നോട് ക്ഷമിക്കണം. അകത്ത് വരും സാർ. സാർ സാർ ഇരിക്കൂ, ചായ കൊണ്ടുവരട്ടെ. അയ്യോ, സാർ എന്താ നിക്കണേ? സാർ ഇരിക്കണം. அதெல்லாம் வேணாம்ப்பா, இப்படி வந்து உட்காரு. ஆமா, உன் பேர் என்ன? എന്റെ പേര് ശങ്കരൻ. ஆஹா. സ്വന്തം രാജ്യം പാലക്കാട്ടിന്റെ അടുത്ത് തിരുവല്ലാമല. ம். കഴിഞ്ഞ 15 കൊല്ലമായിട്ട് ഞാൻ ഇവിടെ ഒരു വെപ്പുകാരൻ. ഇല്ല, തെറ്റാണ്. ഉം. ഞാനും ഈ കുടുംബത്തിലെ ഒരാളായിട്ട് തന്നെ ജീവിക്കുന്നു. ஆஹா. സാറ് ഇതിന് മുൻപിൽ ഇവിടെ വന്നിട്ടില്ല, അങ്ങനെയല്ലേ? கரெக்ட். ആ. அது சரி, அம்மு எப்ப வருவா? இன்னொரு അരമണിക്കൂർ, എങ്ങനെയായാലും 1 മണിക്കൂറകം അവൾ ഇവിടെ വരും. പിന്നെ സാറേ, അമ്മ വയലിൻ വായിച്ച് കേട്ടിട്ടില്ലല്ലോ. ഹോ, ആ കുട്ടി വായിക്കുന്നത് കേൾക്കാൻ എന്ത് സുന്ദരമായിരിക്കും. ஆஹா. അതെ. പിന്നെ ഞാൻ സ്വല്പം മൃദംഗമൊക്കെ വായിക്കും. അത് പോട്ടെ സാറേ, എനിക്കൊന്ന് ചോദിക്കാനുണ്ട്. ചോദിച്ച ദേഷ്യപ്പെടരുത്. பரவாயில்ல, கேளு. അല്ല, സാറ് ചിദംബരം പോയിട്ടുണ്ടോ? ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன். അത് മതി, അത് മതി.
വേറെയൊന്നുമില്ല. ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും ഒരു പ്രാവശ്യം ചിദംബരം പോകണം. അതാണ് എന്റെ ഒരു ആഗ്രഹം. പക്ഷെ എനിക്ക് പറ്റുന്നില്ല. ആ എല്ലാത്തിനും ഈശ്വര കടാക്ഷം വേണം. ஆ, நீ சிதம்பரம் போகணும் அவ்வளவுதானே. അതെ, நானே உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், போதுமா? പക്ഷെ പറ്റില്ല. അതിൽ ചെറിയൊരു പ്രശ്നമുണ്ട്. என்னப்பா அது? വേറെ ഒന്നുമല്ല, അമ്മ പറഞ്ഞിരിക്കുന്നത് അമ്മുവിന്റെ കല്യാണം കഴിയാതെ ഈ വീട് വിട്ട് ഞാൻ പുറത്തു പോകരുതെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പിന്നെ വരെ എന്റെ കണ്ണ് ശരിക്ക് കാണുന്നില്ല. കാണാണ്ട് ചിദംബരത്ത് പോയി എന്ത് കാണാനാ? പക്ഷെ ജീവിതത്തിൽ ഒരു ദിവസം ആ ഈശ്വരനെ കാണണം. எப்படியாவது உனக்கு சிதம்பரம் போயாகணும். கவலையை விடு, நான் ஏற்பாடு பண்றேன். അത് മതി എന്റെ ഈശ്വരാ. என்னமோ அந்த போட்டோவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஆ, இது உங்களோட வெட்டிங் போட்டோ. ஆக நான் இவ்வளவு சொன்ன அப்புறம் கூட உனக்கு நம்ப முடியல, அப்படித்தானே? திரும்ப திரும்ப போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இல்லையா? நோ நோ, அப்படிலாம் இல்ல. எவ்வளவு முட்டாள்தனமா 2 பேரும் காலத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு நினைச்சு நான் வேதனைப்படுறேன். சாரி மை டியர் டாட்டர். அம்மோ, வாமா, நீயும் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாகணும். நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதுதான் உங்க அப்பாவே சொல்லிட்டாரு சாரின்னு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு அவரே பொறுப்பா இருந்தாலும் சாரின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த விஷயத்தை மறந்துடணும். எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனா ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க, நான் தான் தேவயானி பேசுறேன். உடனே புறப்பட்டு வாங்க. குழந்தை வலி தாங்க முடியாம அவஸ்தைப்படுறான். இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வாச தெரியாத இந்த ஊர்ல நான் எங்க போவேன்? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னங்க என்னங்க, நீங்க எப்பதான் வீட்டுக்கு வர போறீங்க? அப்படி என்னதான் எமர்ஜென்சி மீட்டிங் உங்களுக்கு? உடனே புறப்பட்டு வாங்க. இருட்ட ஆரம்பிச்சுட்டா பனி கொட்ட ஆரம்பிச்சிடும். டாக்டர் கிட்ட கூட போக முடியாது. ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. என்னங்க என்னங்க, இப்ப நீங்க வர போறீங்களா? இல்ல நாங்கெல்லாம் செத்த சமாதியா இருந்ததுக்கு அப்புறம் தான் வர போறீங்களா? பையன் வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க. என்னன்னே தெரியல. ப்ளீஸ் உடனே வாங்க வாங்க. டயல் பண்ணி என் விரலெல்லாம் புண்ணானதான் மிச்சம். நல்ல விளக்கை ஏத்தி வச்சுட்டு நான் கும்பிடாத தெய்வம் எதுவுமே இல்ல. என்னையெல்லாம் வடிஞ்சு திரியும் கருகிடுச்சு. உங்க அப்பா கடைசியா வந்தப்போ மணி ராத்திரி 10:30. அதுக்குள்ள என்னோட அருண் போயிட்டா. எனக்கு உயிரா இருந்த என்னோட ஒரே பையன் என் கண்ணு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்து நான் துடிச்சு போனேன். நான் அப்படியே செத்திருக்க கூடாதான்னு நினைச்சேன். அம்மு, அப்ப நீ 6 மாச குழந்தை. அந்த வடக்கத்தி தேசத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பெரிய பங்களாவுல நான், நீ, என் பையனோட சவம். கொஞ்சம் நினைச்சு பாரு, எல்லாம் என் பையன் தான் இருந்த என் தலையில இடி விழுந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என்ன மன்னிச்சிடு தேவயானின்னு. எப்படிமா முடியும், எப்படி முடியும் சொல்ல? அப்போ அண்ணன் அந்த சின்ன வயசுலயே இறந்து போனதுக்கு காரணம் அப்பாதான்னு சொல்லி அம்மா. நடந்தது நடந்து போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? 71ல பாகிஸ்தான் போர் எப்ப வெடிக்குமோன்னு இருந்த சமயம் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்ல நான் மாட்டிக்கிட்டேன். உடனடியா வர முடியாத சூழ்நிலை. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்களே தவிர என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சீங்களா?
எனக்கும் அந்த ஊர் பாஷை தெரியாது. அக்கம் பக்கத்துல யாரும் இல்லாத ஒரு பங்களாவில கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. காண முடியாத குடு. என் மேலயோ இல்ல குழந்தை மேலயோ உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா என்ன அப்படி நிராதரவா விட்டிருக்க மாட்டீங்க. என் பையன்தான் எனக்கு எல்லாமா இருந்தான். அவ்வளவு பெரிய வீட்டுல நானும் அவனும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம். அவனோட ஒவ்வொரு அசைவலையும் நான் பொறுத்து போயிருந்தேன். அவனையே இல்லாம பண்ணிட்டீங்களே. ஏம்மா இன்னும் அதேவா நினைச்சிட்டு இருக்க? என்னால மறக்க முடியலையேம்மா. ஐயோ தேவயானி, நான் தான் ஒத்துக்கிறேனே, நான் செஞ்சது பெரிய பாவம். நான் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் முன்ன வந்திருந்தா அவனை காப்பாத்தி இருக்கலாம். அந்த ஒரு தப்புக்காக இந்த 20 வருஷமா ஒவ்வொரு நாளும் என்னமா துடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஏத்துக்க தெரியல. உங்களையும் மீறி நடந்துட்டு ஒரு துயரத்துக்காக வாழ்க்கை முழுக்க இப்படி சிலுவை சுமக்கணுமா? ஏன் ஒரு நிமிஷமாவது நீங்க யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா உங்க 2 பேருடைய பொண்ணுன்னு நான் ஒருத்தி இல்ல. எனக்காகவாவது நீங்க இப்படி சிதறி போகாம ஒன்னா இருந்து குடும்பம் நடத்திருக்க கூடாதா? அம்மா 20 வருஷம் ஆயிடுச்சு. அகண்ட காவிரி மாதிரி மனசுல ரத்த வெள்ளம் ஓடி ஓஞ்சு போயிடுச்சு. அந்த காவிரி மணல்ல சிவப்பு குதிரையில என்னோட பையன் திரும்பி வர்ற மாதிரி ஒரு நாள் கனவு வந்தது. அதுக்கு அடுத்த நாள் தான் சிவா என்ன வந்து பார்த்தான். காலேஜ்ல அட்மிஷன் வாங்க. அவனை பார்த்ததும் என்னோட கண்ணுல என் பையன் ஹரன் மாதிரியே தெரிஞ்சான். அவனோட சிரிப்பு, கண்கள், நடை எல்லாத்துலயும் ஹரன் மாதிரியே இருந்தான். இன்னைக்கு மானசீகமா அவனை என்னோட மகனா ஏத்துக்கிட்டேன். யார் அந்த சிவா? காலேஜ்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தல? ஓ, ஐ see that young chap. அம்மா, நீ இன்னும் கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்க. எது சொன்னாலும் கனவுல வந்துச்சு, அதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. உனக்கு உன்னோட கடந்த காலத்தோட பயங்கர அப்சஷன், அதை விட்டுட்டு விலகி வர உன்னால முடியல. இதுக்கு ஏதாவது அப்பப்போ ஒரு சமாதானம், அப்படித்தானே? அம்மா, நீ எப்படி வேணும்னாலும் சொல்லு. என் நிலைமையில எந்த ஒரு பொண்ணும் அப்படிதான் செய்திருப்பா. வெளியில சரியான குளிர், வரேண்டால நானும் உங்க அப்பாவும் கேன்சர் போட்டு உட்கார்ந்துருந்தோம். நான் அழுதழுது என் முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது. நானும் உங்க அப்பாவும் மணிக்கணக்குல வாய் சண்டை போட்டுட்டு இருந்தோம். இங்க பாரு, இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. என்னால இப்படித்தான் இருக்க முடியும். என் பையன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் துக்கம் இல்லையா? அவன் அவன் நமக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. இது நம்ம தலைவிதின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதா? ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. எல்லாத்துக்கும் நீங்களே காரணமா இருந்துட்டு இன்னைக்கு விதைன்னு சொல்லி ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்க பாக்குறீங்க. நான் ஏன் தப்பிக்கணும்? எதுல இருந்து தப்பிக்கணும்? என்ன திரும்ப திரும்ப குற்றவாளி கூண்டுல ஏத்தி பாக்குறதுலயே உனக்கு சந்தோஷம்னா சரி. ஆனா அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அரனுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏற்பட்டாலும் அப்போ ஏதாவது மீட்டிங்னு சொல்லிட்டு லேட்டா தான் வருவீங்க. அதுக்குள்ள நாங்க செத்து சுடுகாடு போயிருப்போம். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. ஆமா, உங்க மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல. இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தேவைதானான்னு தோணுது. அப்போ நீ ஒரு முடிவோட தான் பேசுற. ஆமா, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஓ, விவாகரத்து வேணுங்கிறியா? வேண்டியதில்ல. அப்ப உன் மனசுல என்னதான் இருக்கு? நான் தனியா போயிடுறேன். சொந்த ஊரை விட்டு வந்து யாரும் தெரியாத இந்த ஊர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட திரும்பி ஊர் வாழ்ந்து முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்க பர்மிஷன் வேணும். அதான் முடிவு பண்ணிட்டியே, பின்ன என்னத்துக்கு பர்மிஷன்? அம்மாவை என் கூட அழைச்சிட்டு போறேன். அதுக்குத்தான் உங்க பர்மிஷன் வேணும். தேவயானி, நீ எல்லாம் யோசிச்சு தான் சொல்றியா? ஆமாங்க, இனிமேலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஓ, தனியா இருந்தா சந்தோஷமா இல்லாட்டியும் ஓரளவு நிம்மதியா இருக்க முடியும். ஓகே ஓகே. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. கார் அனுப்ப சொல்றேன். நீயே கிளம்பி போயிடு. நீ போறத நான் பார்க்க விரும்பல. கார் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து எல்லாத்தையும் பேக் பண்ற வரைக்கும் தீர்மானமா இருந்து
அம்மாவை எடுத்து தோள்ல போட்டதும் என்னை அறியாம அழத் தொடங்கி ஒரு 1/2 மணி நேரம் வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் திசை மாறி போகணும்னு நினைச்சு நீங்க வரவே இல்லை. கார்ல ஏறி உக்காந்துட்டேன். ஆனா நாம திரும்பவும் சந்திக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்றது அத்தனையும் சரி. ஆனா எல்லாமே நடந்து முடிஞ்சு போன விஷயங்கள். எதையுமே இனி நீயோ நானோ சரி பண்ண முடியாது. இதை சொல்லவா 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? அம்மா, கொஞ்சம் பொறுமையாத்தான் இரு. சொல்லுங்க டாடி, நீங்க சொல்லுங்க. இன்னும் 6 மாசத்துல நான் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன். ஆக்ராவில் ஒரு வீடு கட்டியிருக்கேன். உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன் ஏன் சிரிக்கிற? இல்ல, நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க. நீ நினைக்கிறது தப்பு. நான் அதுக்காக வரல. எல்லாரும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லிடாத. என்ன மன்னிக்கணும் நீங்க. என்னால முடியாதுங்க. ஆ, உங்க மேல இருக்கிற கோபத்துல நான் இதை சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். என்னால இந்த சூழ்நிலையில இருந்து வர முடியாதுங்க. 20 வருஷம் போயிடுச்சு. அதே மாதிரியே இன்னும் கொஞ்ச காலம். நீ இன்னும் திருந்தவே இல்லை. தேவயானி, உனக்காக நான் எனக்காக நீங்க ஆக்ராவுல தாஜ்மஹாலையே கட்டி வச்சிருக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு வர முடியாதுங்க. ஏமா அப்படி சொல்றேன். நான் முதல்ல இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு சாதாரண எம்எஸ்சி காலேஜ்ல வேலை தேடி போனப்போ என்னையும் மதிச்சு எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தாங்க. 1 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போறதா குழந்தைய பாக்குறதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ சங்கரம் வந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவனும் விசுவாசத்தோட தான் இருக்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலையை ரொம்ப பயபக்தியா செஞ்சேன். என்ன அந்த காலேஜுக்கே பிரின்சிபால் ஆகவும் ஆக்குனாங்க. என்னோட சொந்த வாழ்க்கையில தான் நான் எதுவும் சாதிக்க முடியல. இதுலயாவது ஏதாவது செய்திருக்கு. சோ உன்னோட முடிவு? நீங்க வந்த நேரம் சரியில்லை. ஆ, ஐ எம் சாரி. பிரின்சிபால் ஸ்பீக்கிங். என்னது, ஸ்டூடெண்ட் குள்ள கலாட்டாவா? இத உடனே புறப்பட்டுட்டேன். என்னம்மா, என்னாச்சு? காலேஜ்ல ஒரே கலாட்டாவா இருக்கா? இது வரைக்கும் இந்த காலேஜ்ல வயலன்ஸ் நடந்ததே கிடையாது. ஒரு பையனை டிஸ்மிஸ் பண்ண சொன்னேன். அவனால வந்த தலைவலிதான். சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா, தனியா ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. பேசாமலே வரீங்க? மாப்பிள்ள, நான் உண்மையை சொல்லட்டுங்களா? இத்தனை நாள் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். என்னைக்காவது ஒரு நாள் வருவீங்கன்னு தெரியும். என் மனசுல இருக்கிறதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டா எனக்கு ஒரு நிம்மதி பாருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, விலங்கு போட்டு காப்பு காய்ச்சி போன மாதிரி என் மனசெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு மாப்பிள்ள. எத்தனையோ நாள் மௌனமா அழுதுருக்க மாப்பிள்ள. அதுலயும் தேவயானியோட அம்மா இறந்து போனதுல இருந்து என்னோட நிலைமை தோப்புக்குள்ள ஒரு தனிமரம் போல ஆயிடுச்சு. அவ கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை இதுதான்: நான் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்க. நீங்க கண்மூடுறதுக்கு முன்னாடியாவது தேவயானியையும் அவ புருஷனையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடுங்கோன்னு சொல்லிட்டு உங்க கல்யாண போட்டோ ஆல்பத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருந்தா அவ அவ உயிர் பிரிச்சிடுச்சு மாப்பிள்ள. இதெல்லாம் தேவயானிக்கு தெரியாது, நானும் சொல்லவும் இல்லை. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எது எப்படியோ போகட்டும், இனிமே நீங்க சேர்ந்துதான் இருக்கணும். நான் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன் மாமா. ஆனா இப்ப எங்க கூட வர முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் வேற. என்ன அப்படி பெருசா காரணம்? அவ காலேஜ் வேலையை ஒரு வேள்வியா எடுத்துட்டு நடத்துறதா சொல்றா. அந்த இன்ஸ்டிடியூஷனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு தான் இந்த ஊரை விட்டு வெளியேறுவேன்னு சொல்லிட்டா. மாப்பிள்ள, இது ஒரு சரியான காரணமா எனக்கு தோணல. ஐ நோ மை டாட்டர். அவளுக்கு உங்க மேல இருக்கிற வன்மம் இன்னும் தீரல மாப்பிள்ள. ஆனா நீங்க அவளை விடக்கூடாது. எப்படியாவது உங்க கூட கூட்டிக்கிட்டு போயிடுங்க. நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு திட்டவட்டமா சொல்லிடுங்க. அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே மாமா. மாப்பிள்ள,
நல்லா யோசிச்சு ஒரு வழி பண்ணுங்க. லீவு முடிஞ்சு திரும்புறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க போகணும். உங்களுக்காக இல்லாட்டியும் அம்மாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவாவது நீங்க ஒண்ணா இருக்கணும் மாப்பிள்ள. ஆ, மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, இது என்ன திடீர்னு பொக்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கேன். மேடம், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டே. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கும் இன்னொருத்தருக்கும் தான் தெரியும். அந்த இன்னொருத்தர் நேத்து வந்து என்ன பார்த்தாரு மேடம். ஆ, சிவா, நீ யாரு சொல்ற? உங்க கணவர் தான் மேடம். அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். மேடம், நீங்க என்ன அதிக பிரசங்கின்னு நினைச்சா கூட பரவாயில்ல. நான் இந்த கேள்வியை கேட்டுத்தான் ஆகணும். யார் யார்கிட்டயோ அன்போடவும் பாசத்தோடவும் நடந்துக்கிறீங்க. இந்த பரிவையும் பாசத்தையும் அவர்கிட்டயும் காமிச்சிருக்கலாமே. சிவா, இதே கேள்வி வேற யாராவது கேட்டிருந்தா எனக்கு கோபம் வந்திருக்கும். கேட்டது நீ. என் பொண்ணு இதே கேள்வி தான் கேக்குறா. சிவா, மேடம், உன்னை என் பையனாவே பாக்குறேன். உனக்கு உதவி பண்ணனது கூட ஒரு சுயநலமான காரியம் இப்பதான் எனக்கு தோணுது. என் பையனை பறி கொடுத்துட்ட சோகத்தை உன்னை பாக்குறப்பெல்லாம் என்னால மறக்க முடிச்சது. மேடம், உங்களால யாரையும் வெறுக்க முடியாது. எனக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிளவு வந்தது ஆச்சரியமா தான் இருக்கு. என்னோட ஆசை நீங்க சாரோட திரும்பவும் சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறது தான். அது இருக்கட்டும். எனக்கு இப்போதைக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது இந்த காலேஜ் எலெக்ஷன் தான். அது ஒரு வழியா முடிச்சிட்டா நான் மற்ற எதை பத்தியும் யோசிக்க இருக்கு. நாள் காலேஜ்ல வயலன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. எலெக்ஷன் வர்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடக்கிறதா இருக்கு மேடம். ஆமா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பரபரப்பு அதிகமா தான் இருக்கு. எனக்கு என்னவோ எலெக்ஷனை நல்லபடியா நடத்திடலாம்ங்கிற நம்பிக்கை இருக்கு மேடம். இந்த மனசு மட்டும் எப்பவும் சந்து பொந்துக்குள்ளதான் போகுது. ம். யாரு என்ன பண்ண முடியும்? என்னப்பா, யாருக்காக இதை சொல்றீங்க? நான் சொல்லலாமா? தியாகராஜர் கீர்த்தனை ஒண்ணுல இப்படி வரிகள் வருது. ஆஹா, நீங்க எப்படி சொன்னாலும் இப்ப இந்த வரிகளை யாருக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆ, புரிஞ்சா சரிம்மா. என்னவோ மனஸ்தாபத்துல இவ்வளவு நாளா 2 பேரும் பிரிஞ்சு இருந்துட்டீங்க. இனியாவது ஒண்ணாயிடுங்கம்மா. அப்பா, எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில சில விஷயங்களை முடிச்சு காமிக்கணும்னு நானே சபதம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நிறைவேறாம எப்படிப்பா? ஏம்மா, பெட்ரான் ரசலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் ஆரம்பத்துல உன்ன மாதிரி ஒரு கணக்கு மேதைதான். ஒரு ஆராய்ச்சிய பல வருஷ காலமா பண்ணினார். ம், அப்போ எழுதி வச்சு வச்சு கடைசியா எல்லாம் முடிஞ்சு ஆராய்ச்சி புஸ்தகம் ரெடியாக போற சமயம் மேனுஸ்கிரிப்ட ட்ரெயின்ல போறப்ப எங்கேயோ சர்வசாதாரணமா மறந்து வச்சுட்டாராம். அது கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லையா. இந்த கதை எதுக்குப்பா இப்போ? சொல்றம்மா, நானும் என்னோட 35 வருஷ போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகத்துல ம், எத்தனையோ பேரை பார்த்திருக்கேம்மா. லட்சியம் லட்சியம்னு சொல்றதெல்லாம் நம்மள நாமே ஏமாத்திக்கிற வேலை. சிரமப்பட்டு என்னென்னவோ செஞ்சு அது கடைசியில எங்கேயோ தொலைக்க போற ஒரு முயற்சி தான் லட்சியம். வாழ்க்கையில எதையெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல அர்த்தமே இல்லாம போயிடுமா. அங்க பாரு, உன்னோட மகளும் உன் வீட்டுக்காரரும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த சிரிப்பும் சந்தோஷமும் உன்னோட வாழ்க்கையில நினைக்கிறோமா? அதுதாம்மா என்னோட ஆசை. என்னம்மா, என்ன உம்முன்னு உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்லம்மா, நீ ஒண்ணுமில்லைன்னு சொல்றதப்பா ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. நான் கேட்டாலும் நீ சொல்ல போறது இல்ல. எனிவே பொண்ணு மட்டும் புரியுது. தாத்தா உங்ககிட்ட என்னமோ சொல்லிட்டு போயிருக்காரு. தேவயானி, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் வரேன். உன் மனசுக்குள்ள புயல் வீசிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியுது. ஆனா யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நீங்க இங்க வந்ததுல இருந்து என் மனசுல துக்கமும் சந்தோஷம் ஒண்ணாயிடுச்சு. ரெண்டும் உறவும் நிழலுமா என்ன சுத்தி வர்ற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை. தேவயானி, நிச்சலனமா ஓடிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்ப நான் வந்தது தப்புதான்.
நீ இவ்வளவு நிம்மதியா இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நான் வந்திருக்கவே மாட்டேன். எங்க என்ன மாதிரி நீயும் மனசால அவஸ்தைப்பட போறியோன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா என்னமோ சொல்ல வந்தீங்க? ஆமா, இப்பவும் ரொம்ப லேட் ஆயிடல. நான் வந்த மாதிரியே திரும்பி போக தயார். வந்த சுவடு தெரியாம மறைஞ்சு போக தயார். டாடி, அம்மு, ஒரு பெரிய விஷயத்துக்காக சில சின்ன சின்ன தியாகங்களை பண்றது நல்லதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மகள்ங்கிறது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குமா.